அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் உயர்ந்த ஈமானையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி வந்து 86வது சூறாவான அத்தாரிக் பார்க்க போகிறோம். அதாவது அத்தாரிக் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, இரவில் தோன்றக்கூடியது, த மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். அத்தாரிக் அப்படிங்கிற இந்த சூறாவில் மொத்த வசனங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னா 17 வசனங்கள் இருக்குது. எங்கே இறக்கி வரப்பட்டுச்சு? மக்காவில் இறக்கி வரப்பட்டுச்சு. சரியா? ஸோ அல்ஹம்துலில்லாஹ். இப்போது இந்த சூறாக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அத்தாரிக் அப்படின்னா, இந்த சூறாவினுடைய முதல் வசனத்தில் இந்த பெயர் வந்திருக்குது. ஓகேவா? வஸ்ஸமாஇ வத்தாரிக். இந்த சூறாவில் இந்த பேர் வந்திருக்கிறதுனாலேயே அத்தாரிக் அப்படின்னு இதுக்கு பெயரிடப்பட்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போது இந்த சூறா எப்போ இறக்கி வரப்பட்டுச்சு? இந்த காலம் என்ன? எந்த காலத்தில் இறக்கி வரப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மக்கா மாநகரத்தில் ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து இறக்கி வரப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது முஃபஸ்ஸிரீன்கள் கருத்து. ஸோ மக்காவில் வந்து இந்த இறை நிராகரிப்பாளர்கள் இருந்தாங்க பார்த்தீங்களா, டிஸ்பிலீவர்ஸ். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தாவாவையும் எப்படியாவது தோல்வி அடைய செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அதிகமான சூழ்ச்சிகளை செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் இந்த சூறா வந்து இறக்கி வரப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூறாவில் ஒரு குட்டியாக ஒரு விஷயம் இருக்குது. அதாவது தஃப்சீர் ஃபத்ஹுல வந்து இதை வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறிய தந்தை அபு தாலிப் அவங்க வந்து ஒரு தடவை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வராங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து உபசரிக்கிறாங்க, சாப்பிட கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் வானத்துலேருந்து ஒரு நட்சத்திரம் வந்து வேகமாக வந்து பூமியை நோக்கி ரொம்ப கிட்டக்க வருது. அப்போது அதனுடைய பிரகாசம் வந்து, அதனுடைய ஒளி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டில் அந்த ஒளி வந்து பரவுது. அப்போது இதை பார்த்த அபு தாலிப் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதிர்ச்சி அடைஞ்சு அதை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்து சாப்பிட்டுட்டு இருந்த நிறுத்திட்டு, இது என்ன அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வானத்துடைய காவலாளிகளாக இருக்கக்கூடிய மலக்குகள். அவங்க வந்து வானத்துக்கு மேலே ஏறுறதுக்கு முயற்சி செய்யக்கூடிய இந்த ஷைத்தான்களை அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா, எரிஞ்சு இந்த நட்சத்திரத்தால் எரிஞ்சு அவங்கள துரத்தி அடிக்கிறாங்க. யாரை? ஷைத்தான்களை துரத்தி அடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இதில் வந்து அல்லாஹுடைய சக்தியை வந்து எடுத்து காட்டக்கூடிய ஒரு சின்னமாக இது இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தை பார்த்தோன்னே கேட்டுட்டு அபு தாலிப் அவங்க வந்து ரொம்ப ஆச்சரியத்தில் மூழ்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த சூறாவை ஏந்திட்டு கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த நேரத்தில் தான் ஏந்திட்டு வானத்திலேருந்து இறக்கி அருள்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இது வந்து ஒரு சம்பவமாக அங்கே வந்து நிகழுது. எப்போது இந்த சூறா இறக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அது. ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த சூறாவில் முக்கியமான 2 விஷயங்கள் வந்து சொல்லப்படுது, ரொம்ப ஆழமாக அழுத்தமாக. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, மனிதன் வந்து இறந்ததற்கு பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு திரும்பவும் உயிர் கொடுத்து அல்லாஹுக்கு முன்னாடி ஆஜராக வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதா சொல்லப்படுது. இது முதல் விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குர்ஆன் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய ஒரு உறுதியான தீர்க்கமான ஒரு வாக்கு. அப்படி தானே? ஸோ இதை வந்து இந்த நிராகரிப்பாளர்கள் வந்து எவ்வளவு தான் சூழ்ச்சிகள் செஞ்சாலும் சரி, எவ்வளவு தான் சதித்திட்டம் போட்டாலும் சரி, இதை வந்து திருக்குர்ஆனை வந்து தோக்கடிக்க முடியாது அப்படிங்கிற விஷயம் ஆழமாக வந்து 2 விஷயம் பதியப்பட்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வந்து முதல் விஷயமாக இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவில் வந்து நட்சத்திரம் உதயமாகுது. அது வந்து பிரகாசத்தை கொடுக்குது, ஒளியை கொடுக்குது. இதை வந்து ஒவ்வொரு மனிதனும் சிந்திச்சு பார்க்கணும், அல்லாஹ்வினுடைய ஆற்றலை உணரணும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே வந்து வஸ்ஸமாஇ வத்தாரிக் அது மேலே சத்தியம் பண்ணுறான்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அதை வந்து எப்படின்னா அதை வந்து அத்தாட்சி ஆக்குறான், அதை ஒரு விட்னஸ் ஆக்குறான், அதை வந்து நமக்கு சாட்சி ஆக்குறான் அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்துக்கணும். அடுத்ததாக 2வது விஷயம் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒவ்வொரு ஆத்மாவும் அது வந்து ஒவ்வொரு ஆத்மாவையும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவையும் பாதுகாக்கிறதுக்கு காவலாளிகள் இருக்கிறாங்க. அந்த காவலாளிகள் யார்? மலக்குமார்கள். சுப்ஹானல்லாஹ். ஸோ நம்மளை பாதுகாக்கிறதுக்கு மலக்குமார்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆத்மாவும் உணரணும். 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் வந்து அவன் படைக்கப்பட்டுள்ளது அந்த விதம் எப்படி வந்து அவன் படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறத அவன் வந்து சிந்திக்க வேணாமா, நோட்டமிட வேணாமா? அவன் வந்து இதெல்லாம் அதை கொஞ்சம் சிந்திச்சான் அப்படின்னு சொன்னால் அவன்கிட்ட கொஞ்சம் கூட அகந்தை இருக்காது, நான் அப்படிங்கிற கர்வம் இருக்காது, அந்த அரகன்ஸ் இருக்காது, அந்த பெருமை இருக்காது, பொறாமை இருக்காது, இதெல்லாமே ஒழிஞ்சிடும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். 4வது விஷயம் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் மறைமுகமாக நம்ம எவ்வளவோ செய்கைகள் செய்வோம் இல்லையா? நிறைய சீக்ரெட்ஸ் ஒவ்வொரு ஆத்மாக்கும் இருக்கும், ஒவ்வொரு நஃப்ஸுக்கும் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும். அது எல்லாமே வந்து மறுமையில் அம்பலமாக்கப்பட்டுரும் அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் சொல்கிறான். 5வது விஷயமா என்ன சொல்கிறான்னா, திருக்குர்ஆன் அப்படிங்கிறது வந்து பரிஹசிக்கக்கூடிய வார்த்தை இல்லை. அதாவது இதை வந்து நீங்கள் கேலியும் கிண்டலும் பண்ணக்கூடிய வார்த்தைகள் கிடையாது. இது வந்து உண்மையான வழிகாட்டுதல் தரக்கூடிய, நேர்வழி தரக்கூடிய, பாதையை காமிக்கக்கூடிய தெளிவுபடுத்தப்பட்ட வார்த்தைகள் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். 6வது விஷயமா என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறருக்கு வந்து கேடு செய்கிறதுக்காக செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை அல்லாஹ் வந்து அழிச்சிடுவான் அப்படிங்கிறதையும் சொல்கிறான். அடுத்ததாக 7வது விஷயமா என்ன அப்படின்னா, அல்லாஹுக்கு மாறு செய்கிறவங்க இந்த உலகத்தில் கொஞ்ச காலம்தான் இருக்க போகிறாங்க, அவங்க அனுபவிச்சுக்கட்டும் அப்படிங்கிறத சொல்கிறான். மறுமையில் அவங்களுக்கான தண்டனையை அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறான். ஸோ சுப்ஹானல்லாஹ், இதுதான் வந்து இந்த சூறாவினுடைய சாராம்சம். அல்ஹம்துலில்லாஹ். இதை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய விதமாகவும், அதாவது இறுதியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இறுதி வார்த்தைகள், இந்த சூறாவினுடைய இறுதி வார்த்தைகள் வந்து எப்படி இருக்கும்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மறைமுகமாக இறை நிராகரிப்பாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய வார்த்தைகளாகவும் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து இப்போது இந்த சூறாவை பற்றி நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். வார்த்தைக்கு வார்த்தை பொருளையும் இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், இன்ஷா அல்லாஹ் நம்ம சூரா அத்தாரிக், மக்காவில் அருளப்பட்ட சூரா, 17 ஆயத்துக்களை கொண்ட சூரா. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வந்து இப்போது இதனுடைய வார்த்தைக்கு வார்த்தை பொருளை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் ஒரு சிறப்பு இருக்குது, அது என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். சூரா அன்-நசாயில் பதியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, அதாவது ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஆத் ரதியல்லாஹு அன்ஹு வந்து மகரிபு தொழுகை நடத்துகிறாங்க. இமாமா இருந்து மகரிபு தொழுகை நடத்திட்டுருக்குறாங்க. அப்போது அவங்க மகரிபு தொழுகையில் என்ன ஓதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ரக்கால சூரத்துல் பக்கராவையும் 2வது ரக்கால சூரா அன்-நிசாவையும் ஓதுறாங்க. அப்போது அந்த தொழுகை எவ்வளவு நீளமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்மளால் நினைக்க முடியுது இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு நீளமான தொழுகையாக அவங்க வந்து மகரிபு தொழுகையை ஆக்கியிருக்கிறாங்க. அப்போது ஈவினிங் டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து தொழில் பண்ணிட்டு வர்றவங்க, அப்புறம் விவசாயம் பண்ணிட்டு வரவங்க எல்லாம் ரொம்ப எவ்வளோ டயர்டாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. வியாபாரம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், விவசாயம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எவ்வளவு டயர்டாக இருப்பாங்க. அப்போது ஒருத்தர் வந்து ஒரு விவசாயி, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப நேரம் அவரால் முடியல. ஏன்னா இவ்வளவு நீளமான சூறா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அப்போது முடியலைங்கும் போது அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இமாமை பற்றி. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க, முஆத் ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள அழைச்சி அவங்கள தான் கண்டிச்சாங்க. என்ன சொன்னாங்க, நீங்கள் என்ன மக்களுக்கு மத்தியில் ஃபித்னாவை ஏற்படுத்தலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வஸ்ஸமாயி வத்தாரிக் வஷம்சி வதுஹா, இந்த சூறாக்களே போதுமானதா இல்லையா உங்களுக்கு அப்படின்னும் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சிறிய சூறாக்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம மகரிபு தொழுகையில் ஓதிக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இன்ஷா அல்லாஹ் நம்மளும் அதை வந்து பேணக்கூடியவங்களாக இருப்போம். இன்ஷா அல்லாஹ் இது வந்து ஒரு சுன்னத்து தானே. அல்ஹம்துலில்லாஹ். இதை நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நம்ம இதுக்கு இந்த சூரா தாரிக்கில் 1லேருந்து 4 வரைக்கும் உள்ள ஆயத்துக்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து வார்த்தைக்கு வார்த்தை பொருளோட தெரிஞ்சுக்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸமாஇ வத்தாரிக். வமா அத்ராக மத்தாரிக். அந்நஜ்முஸ் ஸாகிப். இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிஸ். இப்போது இன்ஷா அல்லாஹ் நம்ம வார்த்தைக்கு வார்த்தை பொருளை பார்க்க போகிறோம். வஸ்ஸமாஇ அப்படின்னா பை த ஸ்கை அப்படின்னு அர்த்தம். அதாவது வானத்தின் மீது சத்தியமாக. வத்தாரிக் அடுத்ததான் தாரிக்கின் மீது சத்தியமாக. ஸோ இதில் வாவ் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து வாவுல் கசம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சத்தியத்தை குறிக்கக்கூடிய வாவ் இது. அதுக்கு எப்போவுமே வந்து இந்த வாவ் வந்துச்சுன்னா அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த இஸ்ம் இருக்குது பார்த்தீங்களா, இஸ்ம்னா நவுன், ஓகே, பெயர் சொல். அதை வந்து எப்போவுமே லாஸ்ட் எழுத்த கசராவாக்கிடும், ஓகேவா. ஸோ இப்போ வந்து வானத்தின் மீதும் இரவில் உதயமாக கூடியதின் மீதும் சத்தியமாக. ஸோ இரவில் உதயமாகக்கூடியது எது, இரவில் தோன்றக்கூடியது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தாரிக்கு தான். இந்த தாரிக் அப்படிங்கிறது இரவில் தோன்றி பகலில் மறையக்கூடிய நட்சத்திரம், சரியா, மார்னிங் ஸ்டார் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ இதை தான் வந்து சொல்கிறாங்க நைட் கமர் அப்படின்னும் சொல்லுவாங்க. நைட்டில் வரக்கூடியது, ஓகேவா, இரவில் தோன்றக்கூடியதுன்னா நைட் கமர் அப்படின்னும் சொல்லப்படும். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொன்னால் வமா அத்ராக மத்தாரிக். வமா அப்படின்னா அண்ட் வாட் அப்படின்னு அர்த்தம். அதாவது இன்னும் எது, இன்னும் எது. வாவ்னா இன்னும், மேலும், மற்றும் இந்த அர்த்தத்தை கொடுக்கும் அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. மா அப்படிங்கிறது எது, வாட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அடுத்தது அதராக அப்படின்னா கேன் மேக் யூ நோ, அதாவது உமக்கு அறிவித்தது. மா, திரும்பவும் மா வந்திருக்கு பாருங்கள், என்னவென்று, வாட். அத்தாரிக், தாரிக், ஓகே, நபியே உதயமாக கூடியது என்னவென்று நீங்கள் அறிவீர்களா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வியை எழுப்புறான் அடுத்ததில், ஓகேவா. இரவில் தோன்றக்கூடியதை என்னென்று உமக்கு எது அறிவித்து கொடுத்தது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறான். அடுத்ததான் 3வது ஆயத்தை பாருங்கள். அன்னஜுமு ஸாகிப். அன்னஜுமு அப்படின்னா நட்சத்திரம், ஓகே, நட்சத்திரம். ஸாகிப் அப்படிங்கிறது துளைத்துட்டு வரும் இல்லையா, துளைக்கக்கூடியது. அதாவது பியர்சிங் அப்படின்னு சொல்லுவோம், பியர்சிங் அப்படின்னு சொல்லுவோம், துளைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து இந்த துளைக்கக்கூடியது அப்படிங்கிறது வந்து என்ன அர்த்தத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மின்னக்கூடியது அப்படின்னும் சொல்லலாம். என்ன மின்னக்கூடியது, பிரகாசிக்கக்கூடியது அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இரவெல்லாம் இந்த சுடராக எரியக்கூடிய இந்த பிரகாசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரம், இதை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறான். அந்நஜ்மு ஸாகிப், இதுதான் அந்த அந்த தாரிக் அப்படிங்கிறது இதுதான் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறான். அந்நஜ்மு ஸாகிப், ஓகேவா. இதுதான் இரவெல்லாம் சுடரிட்டு பிரகாசித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம், அதாவது மின்னக்கூடிய நட்சத்திரம், பியர்சிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். பியர்சிங்னா அந்த துளைத்து வரக்கூடியது அப்படின்னு அர்த்தம். துளைக்கிறதுனா எதை சொன்னால் வெளிச்சத்தை தொலைச்சிட்டு வரும், ஓகேவா. அதுதான் வந்து மின்னிக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. அடுத்ததான் 4வது ஆயத்தை பாருங்கள். இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிஸ். இன் குல்லு அப்படின்னா இன்னுனா இல்லை, இந்த இடத்துல வந்து இல்லை, நாட் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். குல்லு அப்படின்னா இஸ் எவ்ரி, ஒவ்வொரு அப்படின்னு அர்த்தம். நஃப்ஸின் அப்படின்னா ஆன்மா, சோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, SOUL, சோல், ஆன்மா. லம்மா அப்படின்னா தவிர, பட் அப்படின்னு அர்த்தம். அலைஹா அப்படின்னா ஓவர் இட், அதன் மீது. ஹாஃபிஸ் அப்படின்னா ஒரு காவலர், இஸ் அ ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒவ்வொரு ஆன்மாவும் இல்லை, அதன் மீது ஒரு காவலர் இருந்தே தவிர. அதாவது ஒவ்வொரு மனிதனிடமும் நம்மால் ஏற்படுத்தப்பட்ட கண்காணிக்கக்கூடிய ஒருவர் இல்லாமல் இல்லை, ஓகேவா. அப்போது என்ன அர்த்தம், ஒவ்வொரு ஆத்மாவும் அதன் மீது பாதுகாக்கக்கூடியவர் இருந்தே அல்லாமல் இல்லை அப்படின்னு அர்த்தம், ஓகே. இன்ஷா அல்லாஹ் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ஆயத்தையாக இப்போ பார்க்கலாம். அதாவது வஸ்ஸமாஇ வத்தாரிக், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தாரிக்கு மேலே, அஸ்ஸமா இந்த வானத்தின் மேலே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் பண்ணி சொல்கிறான் நமக்கு, ஓகேவா. அக்கசாம் அப்படின்னு சொல்லுவோம். அக்கசாம் அப்படின்னா அரபிக்கில் வந்து அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் அப்படின்னு அர்த்தம். அக்கசாம் அப்படின்னா, ஓகேவா. எதன் மீது சத்தியம் செய்கிறான், அஸ்ஸமா, வானம். சமானா வானம். சமாங்கிறது வந்து அப்படியே டைரக்ட் மீனிங் சொல்லணும் அப்படின்னு சொன்னால்
நமக்கு அதாவது எல்லாத்துக்கும் மேலே அப்படின்னு அர்த்தம். எதுவாக இருந்தாலும் மேலே, அதாவது எனித்திங் அபவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எதுவாக இருந்தாலும் நமக்கு மேலே இருக்கிறது எல்லாமே அதுதான் சமா அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போது இதில் வந்து வானத்தின் மேலேயும் அடுத்ததான் தாரிக்கு, அதாவது பிரைட்டான ஸ்டார், இது பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரம், ஒளியை வந்து தொலைச்சிட்டு வரக்கூடிய நட்சத்திரம். அப்போ பிரைட்டாக இருந்துச்சுன்னா அப்படி தானே இருக்கும். இப்போ நம்ம வந்து போர்வையை போத்திட்டு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து வீட்டில் ரூமில் போர்வையை போத்திட்டு படுத்துருக்குறோம். இப்போ லைட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னால் லைட்டு வந்து என்னாகும், அந்த வெளிச்சம் வந்து இந்த போர்வைக்குள்ளார வருமா வராதா, வரும் தானே. அந்த மாதிரி ஒரு வெளிச்சம், அப்பேற்பட்ட ஒரு வெளிச்சம், துளைத்து கொண்டு வரக்கூடிய அளவுக்கான வெளிச்சம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பொதுவாகவே வந்து இப்போ சத்தியம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா, அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் இதை பண்ணுவேன், அல்லாஹ் இந்த மாதிரி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுவேன் அப்படின்றத ஒன்று சொல்லுவோம் நம்ம இல்லையா. ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே வந்து அல்லாஹ் எதை மேலே சத்தியம் பண்ணுறான், அஸ்ஸமா மேலேயும் தாரிக்கு மேலேயும். ஓகே, இப்போது இந்த சமா தாரிக் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ரொம்ப ரொம்ப லிமிட்லெஸ் ஆனது. அஸ்ஸமாங்கிறது லிமிட்லெஸ் ஆனது, அதாவது அதுக்கு பவுண்ட்ரியே கிடையாது. ஓகே, அல்லாஹ் நிர்ணயிக்கிறதை தவிர. ஸோ எதுவாக இருந்தாலும் நமக்கு மேலே உள்ளது எல்லாமே என்னது, சமா அப்படிங்கிறது. இப்போ சமாவாத் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், வானங்கள் அதனுடைய பன்மை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பொதுவாகவே குரானில் பார்த்தீங்கன்னா சபா சமாவாத், அதாவது 7 வானங்கள் அப்படிங்கிற ஒரு லிமிட்டை வந்து சொல்லப்பட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு மேலே இருக்கக்கூடிய வானம் என்ன, அதை தான் சமா, அதுதான் வந்து நம்ம பார்க்குறோம். இந்த சமாவில் தான் வந்து என்ன இருக்குது, தாரிக்கு இருக்குது. ஓகேவா? இது வந்து கீழ் வானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, லோவஸ்ட், கீழே இருக்கக்கூடிய வானம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதன் மேலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் பண்ணுறான். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மேலே சத்தியம் பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் சாட்சியாக இருக்குது நமக்கு. ஓகேவா? வானங்கள், வானம், அப்புறம் இந்த நட்சத்திரம், இதெல்லாமே சாட்சியாக இருக்குது, ஒரு சான்றாக இருக்குது, ஒரு அத்தாட்சியாக இருக்குது, அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியாக இருக்குது. ஸோ அதனால தான் இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தை கொண்டு நமக்கு வந்து சொல்கிறான். இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுப்ஹானல்லாஹ், இந்த தாரிக் அப்படிங்கிறது வந்து இப்போது வந்து தர்க்கு, தரீக்கு, தரக்கா அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த வார்த்தைகள்லேருந்து வரக்கூடியது தான் இந்த தாரிக் அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஒரு பாதை, வழி, அந்த மாதிரி சொல்லலாம். அதாவது அதிகமாக போக்குவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாதை. ஓகேவா? அதுதான் வந்து தாரிக் அப்படின்னு, தர்க் அப்படின்லாம் சொல்லுவோம், தரீக்கா, தரக்கா அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ இது வந்து அப்போது வானத்தில் தாரிக் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில் வரக்கூடியது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா பொதுவாக வந்து இரவு நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அரப்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அரபுகள் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடியவங்க, வியாபாரத்துக்காக அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடியவங்க. அவங்க எப்போ ட்ராவல் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக இரவில் தான் பயணிப்பாங்க. ஏன், இங்கே வந்து பாலைவனம் இருக்குது இல்லையா. ஸோ பாலைவனம் அப்படிங்கிறதுனால சூடு அதிகமாக இருக்கும். பகல் நேரத்தில் ஓவர் ஹீட்டாக இருக்கிறதுனால அவங்க வந்து எதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இரவில் ட்ராவல் பண்ணுறது தான் விரும்புவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தோட ஒரு ஒளியாக இந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்குது, அவங்களுக்கு ஒளியை காமிக்கக்கூடிய, ஒரு பாதையை காமிக்கக்கூடிய விதமாகவும் இது இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு கருத்தாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். ஸோ அவங்களுக்கு சரியான ஒரு இடத்த போய் அடையணும், ரீச் ஆகணும். ஒரு அரைவல்னு இருந்தால் டெஸ்டினேஷன் பிளேஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ இந்த இடத்த வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன தேவை, வழித்தடங்கள் தேவை, பாதை தேவை, அதுக்கு சரியான ஒரு வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சத்தை வந்து நட்சத்திரங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறதுக்காகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது ஒரு சான்றாக ஆக்கியிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லப்படுது. இதில் வந்து பொதுவாக வந்து இந்த அந்நஜ்மு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் அப்படின்னு அர்த்தம். ஸ்பெசிஃபிக்காக ஒரு நட்சத்திரத்தை சொல்லுது அப்படின்னும் இதுக்கு வந்து உலமாக்கள் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இது வந்து எல்லா விதமான பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரங்களையுமே குறிப்பிடுது அப்படிங்கிறதையும் சில பேர் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ 2 கருத்து இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவில் இந்த வெளிச்சம் வந்து ஒளி வந்து இருக்குது அப்படிங்கும் போது இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த அரபிகள் வந்து உணர்வாங்க. இந்த மாதிரியாக அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஈர்ப்பு வரும் இல்லையா, ஒரு கவனம் ஏற்படும் இதன் மூலமாக. இந்த மாதிரி தாரிக்கை பற்றி சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு கவனம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை வந்து சொல்லப்படுது. சுப்ஹானல்லாஹ். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 2 மேலேயும் சத்தியம் பண்ணி நமக்கு சொல்கிறான். என்ன அடுத்த கேள்வி என்னவா கேட்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வமாதராகமத்தாரிக் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இரவில் தோன்றக்கூடியது என்னவென்று உமக்கு எது அறிவித்து கொடுத்தது அப்படின்னு கேட்குறான்.
ஓகேவா? ஸோ இங்கே ஒரு கேள்வி வருது. இதுக்கு வந்து யாராவது அதாவது என்ன சொல்கிறதுனா, உனக்கு ஏதாவது ஒரு க்ளூ இருக்குதா? ஏன் இந்த மாதிரி வந்து இரவில் இப்படி வந்து தோன்றுது? இது வந்து தோன்றக்கூடியது தான் அப்படிங்கிறத யார் உனக்கு சொன்னது? இது எப்படி உனக்கு தெரியும்? அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள். ஓகேவா? ஸோ மா அதராக்க அந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட அது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம. அப்படின்னா அர்த்தம், அதாவது அவன் வந்து பதிலை சொல்ல போகிறான் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மா அதராக்க அப்படின்னு நீங்கள் எங்கெல்லாம் குரானில் பார்க்குறீங்களோ, அதுக்கு அடுத்ததான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கான பதிலையும் கொடுப்பான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் குரானில் மா யுதிரீக்க அப்படின்னு எங்கேயாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரெசன்ட் இல்லைனா இதை வந்து ஃப்யூச்சர் டென்ஸை குறிக்கும், எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் குறிக்கக்கூடியது மா யுதிரீக்க அப்படிங்கிறது. அந்த இதுக்கு வந்து ஆன்சர் இருக்காது. ஓகேவா? ஆனால் மா அதிராக்கன்னு எங்கெல்லாம் நீங்கள் வந்து குரானில் வாசிக்கிறீங்களோ, குரானில் ஓதுறீங்களோ, அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போது இதுக்கு கண்டிப்பாக ஆன்சரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்துருப்பான். ஓகேவா? அறிவித்து கொடுத்தது எது, உனக்கு அறிவித்து கொடுத்தது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் இருக்கும். அதுதான் என்ன ஆன்சர்? அடுத்த ஆயத்தில் சொல்லப்படுது, அது பிரகாசித்து கொண்டிருக்கும் நட்சத்திரமாகும் அப்படின்னு சொல்லிட்டு. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஓகேவா? ஸோ இதெல்லாத்தையும் நம்ம வந்து கவனிக்கணும். சுப்ஹானல்லாஹ். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நிறைய இடங்களில் வந்து சமாவை பற்றி சொல்கிறான் இல்லையா? வானங்களை பற்றி, நட்சத்திரங்களை பற்றி, அதனுடைய பொசிஷனை பற்றி, அதன் மேலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து சத்தியம் பண்ணுறதை பற்றி, முல்களை பார்க்கலாம், வாக்கியால் பார்க்கலாம். இது மாதிரி நிறைய சூறாக்களில் சுப்ஹானல்லாஹ் நம்ம வந்து நிறையவே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுடைய குறைந்தபட்சம் நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப 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 இல்முங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு தான். ரொம்ப ரொம்ப லிட்டில், ரொம்ப கம்மி. ஓகேவா? ஆனால் இந்த ரொம்ப கம்மியான இந்த லிமிட்டடான ஒரு இதுக்கே வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்கும், மனிதன்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் அப்படிங்கிற கர்வமும் அகங்காரமும் ஆணவமும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அவ்வளவும் வந்து இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு மனுஷனும் உணரணும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் உலகத்தில் நடந்துட்டு தான் இருக்குது இல்லையா? இப்போ வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இதை வானம், நட்சத்திரம் இதெல்லாத்துக்கும் மேலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் பண்ணுறான். நம்ம வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்டு நின்று பார்ப்போமே. இப்போ வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்டு நின்று பார்த்தோன்னா, இந்த பூமி அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எதுவுமே கட்டப்படாத ஒரு தொங்கக்கூடிய ஒரு பால் தான் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான், அதாவது அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பால் தான் வந்து பூமி இல்லையா? இதை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுறான், அதனுடைய பிளேஸில் அதை இயக்க வச்சிட்ருக்கிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஸோ எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாமல் மனிதர்கள் உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் பூமி செம்ம வேகத்தில் சுற்றிட்டு தான் இருக்குது சூரியனை இல்லையா? ஸோ அதுவும் சுழலுது, சூரியனையும் சுற்றிட்டு இருக்குது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஸோ அப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டம் இருக்குது. இந்த பிரம்மாண்டத்தின் மேலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வானங்கள், இந்த வானம், இந்த நட்சத்திரங்கள், இந்த நிறைய விஷயங்கள் மேலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து இந்த பிரம்மாண்டங்களான விஷயங்கள் மேலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரமாணம் பண்ணுறான். ஓகேவா? பிரமாணம் சத்தியம் பண்ணுறது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஸோ வானம், நட்சத்திரம் இது எல்லாத்தின் மேலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் பண்ணிவிட்டு, வானம் வந்து அதுக்கு கீழே தான் நம்ம இருக்கிறோம் இல்லையா? வானத்துக்கு கீழே தான் நம்ம இருக்கிறோம். எல்லா பொருள்களும் வந்து அல்லாஹ்வுடைய உடைமைகளாக தான் இருக்குது. அப்படி தானே? அல்லாஹ்வுடைய உடைமைகள். அல்லாஹ் தான் அதை ஓன் பண்ணிகிட்ருக்கான். அல்லாஹ் தான் இந்த வானங்களுடைய பூமியோட ஓனரே அவன் தான். இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு ஓனராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஓனர் இல்லையா? ஒரு வீட்டுக்கு நம்ம ஓனராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்களுக்கே அவன் தான் ஓனராக இருக்கிறான். இப்போது நான் முஸ்லீம்ஸ் எல்லாம் இதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இறை நிராகரிப்பாளர்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் மனிதர்களையே வந்து நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து யாராவது இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? நான் தான் வானத்துடைய ஓனர், நான் தான் வந்து இந்த பூமியுடைய ஓனர் நான் தான் அப்படின்னு யாராலையாவது சொல்ல முடியுமா? சொன்னால் நம்ம மனிதர்கள் என்ன சொல்லுவோம்? கண்டிப்பாக அவன் வந்து முட்டாள், அவன் வந்து ஒரு பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம் இல்லையா? அது தெளிவாக அப்படி தானே சொல்லுவோம். இதை யாராவது மறுக்க முடியுமா? ஆனால் இந்த நிராகரிப்பாளர்கள், இறை நிராகரிப்பாளர்கள் இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். உலகத்தில் எத்தனையோ பேர் நான் தான் கடவுள்னு சுற்றிட்டு இருக்கிறாங்க. அவங்க பின்னாடி கோடான கோடி மக்கள் சுற்றிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? அவங்களுக்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது, அவங்களுக்கு எவ்வளோ சோஷியல் மீடியாவில் வந்து அவ்வளோ ஒரு இது இருக்குது, கிரேஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் காப்பானாக.
ஸோ இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் பூமியில் எந்த பாகத்தில் நம்ம எங்கே தான் ஒளிஞ்சு ஓடுனாலும் சரி, வானோங்கிற ஒரு மேற்கூரை நமக்கு இருக்குது. அதுக்கு கீழே தான் நம்ம இருந்தாகணும் இல்லையா? ஸோ அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவங்க எங்கே தான் ஓடி மறைய முடியும்? அல்லாஹ்வுடைய ஆதிக்கத்துக்கு கீழெல்லாம் நம்ம இருக்கிறோம். அப்போ எங்கேயுமே தப்பவே முடியாது இல்லையா? சுபஹானல்லாஹ். ஸோ எல்லாருமே உலகத்தில் பல இடங்களில் இருந்தால் கூட எல்லாமே வானத்துக்கு கீழே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ சுபஹானல்லாஹ், அதன் மேலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் பண்ணுறான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இதில் சொல்லப்படுது. சுபஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உலகத்தில் நமக்கு தெரிஞ்சது பார்க்குறோம். இந்த ஜோதிடம், ஜோசியம், கிளி ஜோசியம், கைரேக ஜோசியம், அப்புறம் இங்கிலீஷில் சொல்லப்போனால் ஹோரோஸ்கோப்பு, ஆஸ்ட்ராலஜி, நியூமராலஜி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகவே ஒரு படிப்பு, ஒரு செக்ஷன் இந்த மாதிரிலாம் கூட இருக்குது. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஆக்சுவலாக சூரத்துல் ஜின்னில் கூட இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இங்கேயும் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது முஸ்லீம் கிதாபில் பதியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். ஹதீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஷைத்தான்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால முதல் வானத்து வரைக்கும் தான் போக முடியும். ஓகேவா? அவங்களால என்ன பண்ண முடியும்? முதல் வானத்து வரைக்கும் போக முடியும். அவங்க பூமியிலையும் இருப்பாங்க, முதல் வானத்து வரைக்கும் தே கேன் ரீச், அவங்களால அங்கே போக முடியும். ஸோ இப்போ முதல் வானத்து மலக்குமார்கள் எங்கே இருப்பாங்க? வானங்களில் இருப்பாங்க, பூமியில் இருப்பாங்க, எல்லா இடத்துலையுமே மலக்குமார்கள் இருப்பாங்க இல்லையா? ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷைத்தான்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மலக்குகள் வானத்தில் பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை ஒட்டு கேட்குறதுக்காக நினைப்பாங்க. அதுக்காக அவங்க வானத்தில் ஏறுவாங்க. அப்போது இந்த ஷைத்தான்களை வணங்கக்கூடியவங்க இருக்காங்க பார்த்தீங்களா இந்த உலகத்தில், அவங்களுக்கு இவங்க போய் இந்த ஷைத்தான்கள் போய் செய்திகளை சொல்லும். எப்படி? மலக்குமார்கள் பேசிகிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஷைத்தான்கள் பூமியில் உள்ள அவங்கள வணங்கக்கூடிய இந்த குறிகாரர்கள்கிட்ட போய் எல்லா அந்த விஷயத்தை காதில் வசவாசாக போட்டுடுறது. ஓகேவா? ஸோ இதை பார்க்கக்கூடிய மலக்குமார்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பு அதாவது பந்தங்கள் இருக்குது பார்த்தீங்களா, நெருப்பு நட்சத்திரங்கள், அந்த பிரகாசிச்சுட்டு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அதால் இந்த ஷைத்தான்களை துரத்தி அடிப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை சூரத்துல் ஜின்னிலையும் நம்ம இதை பற்றி படிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ இவங்க இந்த ஷைத்தான்கள் என்ன பண்ண தெரியுமா, அரைகுறையாக மலக்குமார்கள் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு அவங்களுடைய இந்த குறிகாரர்கள் காதில் ஊதிடுவாங்க, வசவஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் இதை இந்த குறிகாரர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எக்கச்சக்கமான நூற்றுக்கணக்கான பொய்களை அதோடு சேர்த்து திரித்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பொதுமக்களோட மனசை கெடுத்து அவங்கக்கிட்டேருந்து ஈமானை பறிச்சிடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குறி கேட்குறவங்களுடைய 40 நாளைய வணக்கங்கள், 40 நாள தொழுகைகள் என்ன பண்ணுது, அழிக்கப்பட்டு போயிடும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்னா, இப்போது இதுக்கான இந்த சத்தியம்லாம் பண்ணியாச்சு இல்லையா? இப்போ இதுக்கான விடையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது பிரகாசித்து கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தை பற்றியும் சொல்லிட்டான். இப்போது இதுக்கு அடுத்ததாக இங்கே அதற்கான இந்த நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அக்கசாம் அப்படின்னா அந்த ஒரு இதன் மீது சத்தியம் பண்ணுறானோ அதுக்காக ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். அப்போது ஜவாபுல் கசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன் குல்லு நஃப்ஸில் லம்மா அலைஹா ஹாஃபிஸ் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு பாதுகாவலரை நியமிச்சிருக்கிறான். அந்த பாதுகாவலர் யார்? மலக்குமார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹாஃபிஸ் அப்படிங்கிறது ப்ரொடெக்டர் அப்படின்னு அர்த்தம், பாதுகாக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பாதுகாக்கிறதுக்கு நன்மைகளையும் தீமைகளையும் எழுதுறதுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் இரவும் பகலும் மாறி மாறி தனித்தனியான மலக்குகள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இரவுக்கு ஒரு கொஞ்சம் மலக்கு வேறு இருப்பாங்க, பகலுக்கு வேறு மலக்குகள் இருப்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதுக்காக நமக்கு சொல்லியிருக்கிறான்? நம்மளை பாதுகாக்கிறதுக்காகவும் கார்டியன் ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரியே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க, நன்மை தீமைகளை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும். ஓகேவா? அதை எழுதுறதுக்கும் மலக்குமார்கள் நமக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நியமித்து வச்சுருக்கிறான். ஸோ இந்த முறையில் தான் மலக்குமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மனிதனுக்கு பாதுகாக்கிற மனிதனை ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு நஃப்ஸையும் பாதுகாக்கப்படுது.
மலக்குமார்கள் பாதுகாக்கிறாங்க. அதாவது எப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரை மூலமாகவும் சரி, கடல் மூலமாகவும் சரி, அதாவது லேண்டாலும் சரி, சீலையும் சரி, மனிதனுக்குன்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான ஆபத்துகள் இருக்குது, பலவிதமான துன்பங்கள் இருக்குது. அவங்க மட்டும் பாதுகாக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், எக்கச்சக்கமான ஆபத்துகளில் ஒவ்வொரு மனிதனும் மாட்டுவான். ஸோ அந்த மலக்குமார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு வினாடியும் ஆபத்துகள்லேருந்து காப்பாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை நியமித்து வச்சுருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கணும். சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த ஆயத்தில் பார்க்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது அலைஹா அப்படிங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக்கலி நமக்காக அப்படின்னு அர்த்தம். ஸ்பெசிஃபிக்காக, அதாவது குறிப்பிட்டு நமக்காக, ஒவ்வொருத்தவங்களுக்காக. குல்லு நஃப்ஸின்னா ஒவ்வொருத்தவங்களுக்காக, ஒவ்வொரு அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்காக, ஓகேவா, உங்களுக்காக, எனக்காக, அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்காக. ஸோ அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்துக்கணும், நம்மளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுப்ஹானல்லாஹ் நமக்கு வந்து இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறான், நியமித்து வச்சுருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து இதிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். ஸோ எவ்ரி சோல், ஒவ்வொரு சோலுக்குமே இந்த கார்டியன் ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் வந்து துன்பங்கள், அது கெலாமிட்டிஸ் எப்படி வேணாலும் இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு எர்த்துக்குவேக்க நடக்குது, ஒரு நிலநடுக்கம், நேச்சுரல் கெலாமிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, புயல் இருக்குது, அந்த புயல் இந்த புயல் என்னென்னமோ வருது, சுனாமி வருது, எக்கச்சக்கமான நேச்சுரல் கெலாமிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரியே வந்து ஆக்சிடெண்ட்ஸ் அது இதுன்னு என்னென்னமோ இருக்குது இல்லையா. ஸோ எல்லாத்துலேருந்தும் ஒவ்வொரு நஃப்ஸையும் அவங்க கால நிர்ணயம் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாதுகாக்கிறது யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நியமித்த நமக்கான கார்டியன் ஏஞ்சல்ஸ், ஓகேவா, நம்மளை பாதுகாக்கக்கூடிய ப்ரொடெக்டராக இருக்கக்கூடிய அந்த ஏஞ்சல்ஸ் தான் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 13வது அத்தியாயத்தில் 11வது ஆயத்தை பார்க்க சொல்கிறான். அதாவது சூரா ராதில் 11வது ஆயத்தை பாருங்கள். மனிதன் வந்து என் நிலைமையில் இருந்த போதிலும் அவனுக்கு முன்னும் பின்னும் தொடர்ந்து வரக்கூடிய மலக்குகள் பலர் இருக்கின்றனர் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே சொல்லி காமிக்கிறான். அவர்கள் வந்து அல்லாஹுடைய கட்டளையை கொண்டு அவனை பாதுகாக்கின்றார்கள் அப்படின்னும் அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் வந்து தங்கள் தீய நடத்தையை விட்டு தங்களை மாற்றிக்கொள்ளாத வரையில் நிச்சயமாக அல்லாஹும் அவர்களுக்கு புரிந்த அருளை மாற்றி விடுவதில்லை. அல்லாஹ் யாதொரு வகுப்பாரையும் வேதனை செய்ய நாடினால் அதனை தடுப்பவர்கள் ஒருவரும் இல்லை, அவர்களுக்கு உதவி செய்பவர்களும் அவனை அன்றி வேறு யாரும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இந்த சூரத்து ராதில் 11வது ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வந்து இங்கே சொல்லி காமிக்கிறான், ஓகேவா. ஸோ இதை வந்து பின்தொடரக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறான், ஓகேவா. அதாவது லஹு முஅக்கைபாத்துன், அதாவது முஅக்கைபாத்துன் அப்படின்னா பின்தொடரக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். மின் பைனி யதைஹி, அவனுக்கு முன்னாடியும், வமின் ஹல்ஃபிஹி, இன்னும் அவனுக்கு பின்னாடியும், யஹ்ஃபதூனஹு அப்படின்னா அவனை பாதுகாக்கின்றனர் அப்படின்னு அர்த்தம். சுப்ஹானல்லாஹ். எதுக்காக? மின் அம்ரில்லாஹி, அதாவது அல்லாஹ்வின் கட்டளையிலிருந்து. இன்னல்லாஹ லா யுகையிரு, அதாவது நிச்சயமாக அல்லாஹ் வந்து மாற்ற மாட்டான். அதுக்கு அடுத்தது வரும் உள்ளத்தை அப்படின்னு சொல்லிட்டு. சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் இதுலேருந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மனிதன் வந்து என் நிலைமையில் இருந்த போதிலும் சரி, அவனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் தொடர்ந்து வரக்கூடிய மலக்குகள் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கிறான், நியமித்து வச்சுருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து 5லேருந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போதைக்கு 1லேருந்து 4 ஆயத்துக்களை நன்முறையில் நம்ம வந்து புரிந்து ஓதக்கூடியவங்களாக விளங்குவோம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர்ஸ், சூரா தாரிக்கில் 17 ஆயத்துக்கள் இருக்குது, 86வது சூரா. இன்ஷா அல்லாஹ் நம்ம இதில் 1லேருந்து 4 ஆயத்துக்களுக்கு தஜ்வீது சட்டங்களை தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸமாஇ வத்தாரிக். வமா அத்ராக மத்தாரிக். அந்நஜ்முஸ் ஸாகிப்.
இன் குல்லு நஃப்ஸில் லம்மா அலைஹா ஹாஃபிஸ். இப்போ இதில் முதல் வசனத்தை நம்ம பார்க்கலாம். வஸ்ஸமாஇ வத்தாரிக். இல்லை வாவ் ஃபதா சீன் ஷத்தா வஸ், சீன் ஃபதா ச, வஸ். இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அலிஃப் லாமை வந்து நம்ம உச்சரிக்க மாட்டோம். அதாவது ஹம்சத்துல் வசலையும் லாமையும், லாமு தாரீஃப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டத்தையும் நம்ம உச்சரிக்க மாட்டோம். ஏன்? இந்த அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த சீன் வந்து ஹுருஃபு ஷம்சியா எழுத்து, ஓகேவா? அதனால் நம்ம வந்து அல்ல வந்து ட்ராப் பண்ணிவிடுவோம். அப்போது வஸ்ஸ. அடுத்தது மீம் ஃபதா அலிஃப் மத்து மா. அடுத்த எழுத்து என்னன்னு பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது? ஹம்சா இருக்குது. அப்போது இங்கே வந்து என்ன சட்டம் வருது? அதாவது மத்தல் வாஜிபல் முத்தசில் அப்படிங்கிற சட்டம் வரும். ஒரே வார்த்தையில் மத்துக்கு அடுத்த மத்து எழுத்துக்கு அடுத்ததாக ஹம்சா வந்திருக்கிறதுனால, ஓகேவா? அப்போது மத்தல் வாஜிபல் முத்தசில்னா 4 இல்லைனா 5 அலிஃப் நீட்டி ஓதணும். அப்போது வஸ்ஸமா இ, ஓகே, ஹம்சா கெஸ்ரா இ, வஸ்ஸமா இ. அடுத்ததா வாவ் ஃபதா தா ஷத்தா வத், தா ஃபதா அலிஃப் மத்து தா, 2 அலிஃப் நீட்டுவோம். இந்த தா அப்படிங்கிறதும் ஹுருஃபு ஷம்சியா எழுத்து தான். அதனால தான் அலிஃப் லாம, அதாவது ஹம்சத்துல் வசலையும் லாமு தாரிஃபையும் நம்ம ட்ரா பண்ணிடுவோம். இப்போது அடுத்ததான் இந்த தா வந்து என்னது? தஃப்ஹீமான எழுத்து, ஓகேவா? அப்போது ஹெவியாக தான் ஓதணும். 2 அலிஃப் நீட்டணும், அலிஃப் மத் இருக்குது. அடுத்ததான் ரா கெஸ்ரா ரீ. இது வந்து என்ன பண்ணணும்? தர்க்கிக்கா ஓதணும், லைட்டாக தான் இந்த எழுத்தை சொல்லணும். அடுத்ததான் காஃப் கெஸ்ரா கி, கி. இந்த கை இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சுக்குனை வச்சு நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொன்னாக்கா இதை என்ன பண்ணணும்? கல்கலா குப்ரா கொடுக்கணும், ஓகேவா? அசைச்சு ஓதணும். ஸோ எப்படி ஓதுறது? வஸ்ஸமாஇ வத்தாரிக். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அடுத்த 2வது ஆயத்தை பாருங்கள். வமா அத்ராக மத்தாரிக். இப்போது வா ஃபதா வா, மீம் ஃபதா அலிஃப் மது மா. அடுத்த வார்த்தையில் முதல் எழுத்து என்ன இருக்குது? ஹம்சா வந்திருக்குது. அப்போது இங்கே என்ன சட்டம்? மத்தல் ஜாயிசல் முன்ஃபசில் அப்படிங்கிற இந்த சட்டம். இங்கே வந்து இங்கேயும் அதே 4 இல்லைனா 5 அலிஃப் தான் நீட்டி ஓதணும். ஆனால் இங்கே வந்து ஒரே வார்த்தையில் வரல, அடுத்தடுத்த வார்த்தையில் வந்திருக்குது, ஓகேவா? அப்போது வமா அப்படின்னு நம்ம 4 இல்லைனா 5 அலிஃப் நீட்டுவோம். அதுக்கு அடுத்ததான் ஹம்சா ஃபதா தால் சுகூன் அது. இந்த அது இது வந்து கல்கலா சுகரா, ஓகேவா? லைட்டாக தான் கல்கலா பண்ணணும், ஏன்னா வார்த்தை ஒன்று நடுவில் இருக்கு இல்லையா? அடுத்ததான் ரா ஃபதா அலிஃப் சகைரா ரா. இது வந்து ஹெவியாக ஓதணும், தஃப்ஹைமாக ஓதணும், 2 அலிஃப் நீட்டணும். அடுத்தது கேஃப் ஃபதா க, அது ரா க. அடுத்தது மீம் ஃபதா அலிஃப் மத்து. இப்போது இது அடுத்த வார்த்தை என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அடுத்த வார்த்தையில் தா வந்து ஷத்தா பெற்று வந்திருக்குது, ஹுருஃபு ஷம்சியாக இருக்கிறதுனால நம்ம அதோடு இணைச்சிருவோம். அப்போது மீம் ஃபதா தா ஷத்தா மத், தா ஃபதா அலிஃப் சுகூன் தா. அப்போது மத் தா. இந்த தா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெவி லெட்டர், நல்லா வாயை ஓப்பன் பண்ணி சொல்லணும். அடுத்ததான் ரா கெஸ்ரா ரீ, லைட்டாக சொல்லணும், தர்க்கீக்கு எழுத்து. அடுத்தது காஃப் தொம்மா கூ, கூ, ஓகே? இந்த இப்போ இதுக்கு வந்து நம்ம சுக்குன் வச்சு நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னால் கல்கலா கொபுரா கொடுக்கணும், ஓகேவா? பெருசாக அசைச்சு ஓதணும். அப்போ எப்படி ஓதுறது? வமா அத்ராக மத்தாரிக். ஓகே, இந்த காஃப் சுக்குன், இந்த கல்கலா எழுத்தை பொறுத்த வரைக்கும் முகமே ஆடக்கூடாது, வாய் இந்த தாடையெல்லாம் வந்து ஆடக்கூடாது. இது வந்து உள்ளுக்குள்ளார நடக்கக்கூடிய கல்கலா, ஓகேவா? வாய்க்கு உள்ளார நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். ஸோ இந்த ஜா மூமெண்ட்டு அந்த மாதிரிலாம் ரொம்ப பண்ணக்கூடாது இதுக்கெல்லாம், ஓகேவா? பண்ணவே கூடாது ஆக்சுவலாக, சரியா? ஸோ அதிலெல்லாம் கவனம் வச்சுக்கோங்க. வமா அத்ராக மத்தாரிக். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது 3வது ஆயத்தை பாருங்கள். அன்னஜ்மு ஸாகிப். இப்போது இதில் பாருங்கள், ஹம்சா, அதாவது ஹம்சத்துல் வசல் இருக்குது. இப்போது அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபத்தாவை கொடுப்போம். அன்னஜ்மு. அடுத்தது நூனில் என்ன இருக்குது? நூனில் ஷத்தா இருக்குது. அப்போது அன்னஜ்மு, நூனில் ஷத்தா இருக்கிறனால இது என்ன? அது ஹுருஃபு ஷம்சியா எழுத்து. அப்போது அன்னஜ்மு, நூன் ஃபதா, ஜீம் சுக்கூன் நஜ். இந்த ஜீம் சுக்கூன் இருக்கிறதுனால இது என்னது? கல்கலா எழுத்து. அப்போது கல்கலா சுகரா கொடுக்கணும். அன்னஜ், இந்த நூனில் ஷத்தா இருக்கிறதுனால அக்கமல் குன்னா, முழுமையான பூரணமான குன்னாவை கொடுக்கணும், ஓகேவா? அப்போது அன்னஜுமு,
இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், இந்த நூனுக்கு வந்து முழுமையாக இது ஒன்றா கொடுத்து மூக்கில் நிறுத்தி வச்சு சொல்லணும். சரியா? உடனே அன்னஜுமு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அன்னஜுமு ஒரு அலிஃப் அளவுக்கு மூக்கில் சப்தத்தை நிறுத்தி வச்சு சொல்லணும். சரியா? அடுத்ததாக மீம் தொம்மா ச ஷத்தா முஸ் முஸ். இந்த சாவும் என்னான்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஹுருஃபு ஷம்ஸி எழுத்து. ஓகேவா? அப்போது ச ஃபத்தா அலிஃப் மத் இருக்குது. அப்போது ச 2 அலிஃப் நீட்டுவோம். அடுத்தது காஃப் கெசரா கை ப தொம்மா பூ. ஓகேவா? ச கே பூ. இப்போது இந்த வந்து நம்ம இந்த ஆயத்தை நிப்பாட்டுறோம், வக்ஃபு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பேல என்ன பண்ணுவோம், கல்கலாம் இப்போ சுக்கூன் வைக்கிறதுனால கல்கலாம் குப்ரா பண்ணுவோம். ஓகே, அப்போ எப்படி ஓதணும், அன்னஜுமு சாகிபு சாகிபு. ஓகே, இதை பார்த்துக்கணும். அடுத்ததான் 4வது ஆயத்தை பாருங்கள். இன் குல்லு நஃப்ஸில் லம்மா அலைஹா ஹாஃபிஸ். இன் குல்லு இங்கே பாருங்கள், ஹம்சா கெஸ்ரா நூன் இருக்குது, நூன் சுக்கூன் இருக்குதா. நூன் சாக்கினாக்கு அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள், காஃப் வந்துருக்குது. அது எஹ்ஃபா எழுத்து. காஃப் வந்து என்னது, எஹ்ஃபா எழுத்து. அப்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த நூனை ஹைட் பண்ணி குன்னா பண்ணி ஓதணும். அப்போது இன் இன் அப்படின்னு தான் சொல்லுவோம். இன் மூக்கில் நிறுத்தி வச்சு சொல்லுங்கள். இன். அடுத்தது காஃப் தொம்மா லாம் ஷத்தா குல், லாம் தொம்மா லு, குல்லு குல்லு. ஓகே, இன் குல்லு. அடுத்தது நூன் ஃபதா ஃபா சுகூன் நஃப் நஃப். அடுத்தது சீன் கெசரத்தைன் இருக்குது, அடுத்த எழுத்து லாம் வந்திருக்குது. அப்போது இங்கே என்ன பண்ணணும், இதுகாம் பிலா குன்னா பண்ணணும். ஓகேவா? கைரி குன்னா. ஓகே, அப்போ இங்கே வந்து குன்னாவே வரக்கூடாது, சுத்தமாக குன்னா கிடையாது. இதுதான் பண்ணுவோம், இணைச்சு ஓதுவோம். சரியா? அப்போது சீன் கெசரத்தேன் லாமோட இணைது நஃப்சில் அப்படின்னு வந்துடும், நஃப்சில். ஓகே, இந்த நூன் சவுண்டே வரக்கூடாது, ஃபுல்லாகவே இணைஞ்சிரும். அப்போது நஃப்சில். லாம் ஃபதா மீம் ஷத்தா லம், மீம் ஃபதா அலிஃப் சுக்கூன் மா 2 அலிஃப் நீட்டுவோம். ஓகே, அப்போது இன் குல்லு நஃப்ஸில் லம்மா லம்மா. இங்கே என்ன இருக்குது, மீமில் ஷத்தா இருக்கிறதுனால என்ன பண்ணணும், அக்குமல் கொன்னா பூரணமாக கொன்னா செய்யணும், மூக்கில் நிறுத்தி வச்சு அதை ஓதணும். ஓகேவா? அப்போது இன் குல்லு நஃப்ஸில் லம்மா. அடுத்தது ஐன் ஃபதா அ, லாம் ஃபதா யா சுக்கூன் லை லை அலை. இது யாவுல்லீன். ஓகேவா? யா சுக்கூன் பெற்றதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து ஃபத்தா வந்துருந்துச்சுன்னா அது என்னது, ஹுருஃபுல்லீன், யாவுல்லீன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அலை ஹ ஃபதா அலிஃப் சுக்கூன் ஹ 2 அலிஃப் நீட்டுவோம், அலை ஹ. அடுத்தது ஹ ஃபதா அலிஃப் சுக்கூன் ஹ ஹ 2 அலிஃப் நீட்டணும். அடுத்தது ஃப கெஸ்ரா ஃபி, ஜா தொம்மத்தைன் இருக்குது. ஓகே, ஹாஃபிஸுன் ஹாஃபிஸுன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு சுக்கூன் வச்சு நிப்பாட்டுறோம். அப்போது ஹாஃபிஸ். இது வந்து இந்த ஜா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவி லெட்டர். ஓகே, அப்போ அதனுடைய மஹரஜில் கரெக்டாக வைக்கணும். பின்னாவை உயர்த்தி முன்னாக்கு நுனி நாவு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து உங்களுடைய முன் பற்கள் அதுக்கு கீழே வச்சு சொல்லணும். ஓகேவா? பின்னாவை உயர்த்தி சொல்லணும். ஹெவியான லெட்டர். ஆனால் இதுக்கு வந்து எந்த ஒரு அசைவு எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்போது அதாவது உங்களுடைய சப்தத்துடைய ப்ரெஷர் வந்து மேல் முரசை நோக்கி இருக்கணும். சரியா? ஹாஃபிஸ் ஹாஃபிஸ். இந்த பின்னாவை உயர்த்துங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏர் ப்ரெஷர் வந்து உங்களுடைய மேல் முரசை நோக்கி போகும், மேல் மாடத்தை நோக்கி போகும். ஓகேவா? ஸோ இந்த ஹார்ட் பேலட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நோக்கி போகும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இது எல்லாத்தையும் கவனித்து இன்ஷால்லா ஓதணும். இது எப்படி ஓதுறது, இன் குல்லு நஃப்ஸில் லம்மா அலைஹா ஹாஃபிஸ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.